இதை சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணு. அங்கிள் ஒரு கேக்க ஏ பி ன்னு ரெண்டா பிரிச்சுக்கோ அங்கிள். இது ஏ, இது பி. சரி. ஏ கேக் பி கேக் அங்கிள். அதுல உங்க ஏ கேக்ல ரெண்டு ஈக்குவல் பீசஸா வெட்டிருக்கோம். பி கேக்ல 8 ஈக்குவல் பீசஸா வெட்டிருக்கோம். சரி, வெரி குட். இப்போ இது வந்து அன்லைக் ஃபிராக்ஷனா இருக்கு. ஏன்? ஏன்னா வந்து கேக் பீசஸோட சைஸ் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இது ரெண்டே 2 பீஸாக தான் வெட்டியிருக்கோம். இதில் ஒரே கேக்கு 8 பீஸாக வெட்டியிருக்கோம். 8 பீஸா வச்சிருக்கோம். அப்போ எதில் பீஸோட சைஸ் பெருசாக இருக்கும்? 2 ஏ கேக்ல. அப்போ 2 பீஸோட சைஸ் அதே மாதிரி மாற்றணும், ஒரே மாதிரி மாற்றணும். கரெக்டா? ரைட், ஒரே மாதிரி மாற்றணும். சரி, இப்போ என்ன பண்ணணும்? அதுக்கு மாற்றினா தான் என்ன பண்ண முடியும்? மாற்றினா அதுக்கு பேர் என்னது? லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃபிராக்ஷன்ஸ். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? ஃப்ராக்ஷன்ஸை சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஆட் பண்ண முடியும் அல்லது சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சப்ட்ராக்ட் பண்ண முடியும். சரி, ரைட். அடுத்தது சொல்லு. அடுத்தது வந்து ஏவோட டினாமினேட்டரான 2வை பியோட நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர்ல போய் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரி, வெரி குட். அப்போ என்ன கிடைக்கும்? ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். 3/8க்கு ஈக்குவலான வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு ஃப்ராக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? வெரி குட். அடுத்தது ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா மாத்தினதுக்கப்புறம் பி மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணும்? ஏக்கு வந்து பியோட டினாமினேட்டர் 8 எடுத்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரி. அப்போ அதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு கிடைக்கும். இப்போது 8/16 மைனஸ் 6/16 கிடச்சிருக்கா? இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷனா லைக் ஃபிராக்ஷனா மாறிடுச்சு. இந்த 2 ஏ கேக்கோட பியும் லைக் ஃப்ராக்ஷன். எப்படி லைக் ஃப்ராக்ஷன் எப்படி சொல்கிற? ஏன்னா பீசஸோட சைஸ் ஈக்குவலா. ஏ கேக்கையும் 16 வெட்டி சம் பார்ட் எடுத்துருக்கோம். இங்கே வெட்டினதை தான் பார்க்கணும் நம்ம. பி கேக்கு அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம்? 16 வெட்டியிருக்கோம். அப்போ பீசஸோட சைஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவல் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்போது 8/16லேருந்து 6/16 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் பண்ணால் வந்து 1/8. எப்படா 1/8 வரும்? நீ போகாதடா, தப்பாதடா. நீ கரெக்டாக அங்கே அந்த பாயிண்டில் கேட்குறதுக்கு மட்டும் யோசிச்சு சொல்லி. நீ தப்பாத பாயிண்ட்லாம். 2/16. 2/16. சரி, 8லேருந்து 6 மைனஸ் பண்ண. 16லேருந்து ஏன் 16 மைனஸ் பண்ணல? ஏன்னா டினாமினேட்டர் வந்து இந்த ஸ்கூல் கதையை என்கிட்ட சொல்லக்கூடாது. டினாமினேட்டர்னா என்ன? பீசஸோட சைஸா? அது ஒரு கேக்கை எத்தனை ஈக்குவல் பார்ட்டானு ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்குங்கிறத இண்டிகேட் மட்டும் தான் பண்ணும். அது ஆக்சுவலாக கேக்கு கிடையாது. புரிஞ்சுதா? உன்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது அதுதான் நியூமரேட்டர். இதுதான் ஒரிஜினலாக உன் கையில் இருக்கிற கேக்கு அல்லது நீ சாப்பிட்ட கேக். கரெக்டா? அப்போ இதை தான் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும், ஆட் பண்ணணும். அடிஷன் சப்ட்ராக்ஷனில் டினாமினேட்டர் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஆடவோ அல்லது சப்ட்ராக்டே பண்ணக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் அண்ட் இண்டிகேட்டர். ஒரு கேக்கு எத்தனை ஈக்குவல் பார்ட்டாக வெட்டியிருக்குன்னு இண்டிகேட் பண்ணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸோ அதை ஆட் பண்ணக்கூடாது. ஒரிஜினல் எது? உன்கிட்ட மேலே உள்ளது தான் ஒரிஜினல் பீஸ். மைனஸ் பண்ணோம், 2/16 கிடச்சிது. கரெக்டா? அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு வந்து 16 ஈக்குவல் பீசஸாக ஒரு கேக்கு வெட்டி அதை ஃபஸ்ட்டு பொறுமையாக சொல்லு. ஒரு கேக் எடுக்கிறோம், 16 ஈக்குவல் பார்ட்டாக வெட்டினோம்.
அதில் 2 பார்ட்டு எடுத்து நான் சாப்பிட்டேன் அல்லது 2 பார்ட்டு இருக்குது என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ரைட். அதை என்ன பண்ணலாம், நம்ம மேலே இங்கேயும் ஒரே நம்பர் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணலாம், ஒரே நம்பரால் டிவைட் பண்ணலாம். எதால் டிவைட் ஆகுது? 2 டேபிள். ஓகே. அப்போது அதே வேல்யூ இருக்கக்கூடிய என்ன கிடைக்கும்? இன்னொரு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கிடைக்கும் 1/8. இதே வேல்யூ 2/16 வேல்யூ தான் 1/8. கரெக்டா? எனக்கு இதே மாதிரி தான் நீ பண்ணணும். இதை நீ 10 கொடுத்தாலும் 10 நாள் நான் கொடுத்தாலும் இதை கரெக்டாக செஞ்சுட்டுனா நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகேவா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நீ கான்செப்டோடு பண்ணணும். நீ சும்மா ஏதோ ஒன்று சால்வ் பண்ணி ஆன்சர் வரதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. கான்செப்டோடு அப்படி. ம்.